அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இங்கு நாம் காணவிருக்கும் காட்சி இடம்பெறும் இடம் உங்கள் மனசாட்சி. இங்கே உங்களது பிம்பங்களாக பிரதிபலிக்க போவது தாத்தாவாக ராஜகோபால் 7ஆம் வகுப்பு, அப்பாவாக விஸ்வா 7ஆம் வகுப்பு, மூத்த மகனாக கவின் 7ஆம் வகுப்பு, இளைய மகனாக முஃபிஸ் 6ஆம் வகுப்பு. தற்போது தங்களுடைய அன்றாட வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை நகைச்சுவையோடு காண்போம். காட்சி 1. தாத்தா திடீர் வருகை. டிங் டிங். யார் இந்த நேரத்துல வந்திருப்பா? பிச்சைக்காரனா டிங் டிங். பழைய சோறு போவோம். டிங் டிங். ஐயா அப்பா, நீங்களா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. வாங்கப்பா வாங்க, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இவன் தான் என் மூத்த மகன், இவன் தான் இளைய மகன். இவன் காலேஜ் படிக்கான், இவன் ஸ்கூல் படிக்கான்பா. எப்பா பேராண்டி, நான் உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆசை வந்திருக்கேன். நீங்க என்னப்பா போனே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? டேய், போனை கீழே வச்சுட்டு தாத்தா கூட போய் பேசுங்கடா. அப்பா, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். என்னடா வீடு இது? நியூஸ் பேப்பர் இல்ல, என்னால செய்தி படிக்காம இருக்கவே முடியாத. இ பேப்பர்ல படிங்கப்பா. எப்பா எனக்கு இ மொச்ச பேப்பர்ல ஒண்ணும் வேண்டாம், நல்ல பேப்பரா வேணும். இ பேப்பர்னா மொபைல் நியூஸ் பார்த்து படிச்சுக்கலாம்ப்பா. இந்தாங்கப்பா படிங்க. என்னடா இது? கண்ணாடி போட்டால கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, இவ்வளவு குட்டியா இருக்கு. காட்சி 2. தாத்தாவின் உணவிற்கான தேடல். எப்பா நான் இங்க இருக்கிறதே மறந்துட்டீங்களா? எனக்கு பசிக்கும்ல, சாப்பிட வேண்டாமா? அதுக்கு தான் எங்க அப்பா போன்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பா பேராண்டி, சில பேர் செல்போனை பார்த்து சமைக்க தான் செய்வாங்க. உன் அப்பா என்ன செல்போன்லயே சமைப்பா? ஐயோ தாத்தா, எங்க அப்பா போன்ல சமைக்கல, போன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணாங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே வந்துருமாப்பா? அப்பா அம்மா தவிர வேற எது எங்க இருந்து ஆர்டர் பண்ணாலும் வீட்டுக்கே வந்து ஃப்ரீயா டெலிவரி பண்ணுவாங்க. நல்ல சிட்டி, நல்ல பசங்க. தாத்தா எப்படி லோட பேசிக்கிட்டீங்களா? உங்களை பேக் பண்ணி உங்க ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. டேய், உன் மகனை பேச வச்சு வேடிக்கை பாக்குறியாடா? டேய், தாத்தா அப்படி சொல்லக்கூடாதா. நல்லா வளர்த்துருக்கணும் உன்னோட பையனை. டிங் டிங். Start your pizza. தேங்க்யூ. டேய், என்னடா காஞ்சு போன பண்ணு மேல வெங்காய தக்காளி போட்டு சாப்பிடுதீங்க? ஐயோ மரமட்ட தாத்தா, இதான் பீஸா. பீஸாவா? இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. தாத்தா, நீங்க தான் உங்க ஊர்ல பழைய சோறு, கூழு, கஞ்சி இதெல்லாம் குடிச்சிருப்பீங்க. இந்த நல்ல ஃபுட்டோட அருமை உங்களுக்கு எப்படிதான் தெரிய போதும். டேய், இந்த காஞ்சு போன பண்ண சட்டி எருமை மாதிரி இருக்கடா. தாத்தா. டேய், கம்மங்கூழு நவதானியங்கள் இருக்கு, ஊட்டச்சத்து காஞ்சு போன பண்ணல இருக்குமாடா? சோ காலேஜ்ல தான் பாடம் நடத்தி டான்சர் பண்ணாங்க, இங்க அதை விட பயங்கரமா இல்ல பாடம் நடத்துறாரு. என்னப்பா? அப்பா உங்க அப்பா ரொம்ப பண்ணுதாருப்பா. வாய் கொஞ்சம் குறைச்சு பேச சொல்லுங்க. அட்வைஸுங்கிற பேர்ல ரொம்ப இம்சை பண்றாருப்பா, ரொம்ப டார்ச்சரா இருக்கு. நம்ம தாத்தாவை நாம தாண்டா பாத்துக்கணும். சரிப்பா, இப்பதான் சொல்றீங்க, நல்லா பாத்துக்கிறோம். எப்பா உனக்கு எப்படி பண்ணி காலேஜ் போச்சு? போச்சு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எப்பா பேராண்டி, உனக்கு எப்படி இன்னைக்கு ஸ்கூல் போச்சு? உனக்கு எப்படி பண்ணி ஆபீஸ் போச்சு? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஓகே சார். என்னடா இது? 24 மணி நேரம் இந்த செல்போன் பிசாசே பாஸ் ஆகுறாங்க. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறோம்.
டேய் போனை கொடுங்கடா. தர முடியாது. தாத்தா என்னப்பா? பா, இந்த ஆளு இந்த போனோட வேல்யூ தெரியாம இந்த போனை என்கிட்ட இருந்து பிடிக்கிட்டாருப்பா. யாருக்குடா வேலையை தெரியல, உனக்கு தான் உண்மையான வேலையை தெரியல. உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? டேய் நீங்கன்னு இல்லடா, ஏதாவது பொதுவாக தான் சொல்றேன். காலையில எந்திக்கும் போது எடுக்கிற போன் நைட்டு தூங்கும் போது தான் வைக்கீங்க. இதனால 5 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. நான் வேலைக்கு போன பிறகுதான் ஃபோன் வாங்கினேன். ஆனா இப்ப நீங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே வாட்ஸ்அப் யூடியூப்னு பார்த்து ஒழுங்கா படிக்க மாட்டேங்க. டேய் இந்த அறிவு இப்பதான் உனக்கு வந்துச்சாடா? பெத்தவங்க நீங்க தான் பசங்களுக்கு போனை கொடுத்து கேட்டீங்க. உங்க வசதிக்கு போனை கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் டியூஷன் டீச்சர்லாம் போயிட்டு என் பையன் ஃபோன் பார்க்கான்னு டார்ச்சர் பண்ண வேண்டியது என்ன? சாரிப்பா, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். இந்த கர்மத்தை எங்கேயா தலையை சுத்தி தூர போடு. இங்க நம்ம பார்த்த இந்த சீன் நம்ம எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். புதுசா எதையும் பார்க்கல. நம்ம கிட்ட இருக்க பெரிய பொக்கிஷமே நம்ம தாத்தா பாட்டி தான். நம்ம செல்போனுக்கு கொடுக்குற கொஞ்சம் முக்கியத்துவத்தையா தாத்தா பாட்டி கொடுக்கணும். உங்க பசங்க தாத்தா பாட்டி கூட வளரும் போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல பசங்களா வளருவாங்க. பேரண்ட்ஸ் ஆன நீங்க தான் உங்க பசங்களுக்கு ரோல் மாடல். அவங்க உங்களை பார்த்து தான் எல்லாமே கத்துக்கிட்டாங்க. மொபைல் போனை நம்ம தான் யூஸ் பண்ண, அந்த போன் நம்மளை யூஸ் பண்ணக்கூடாது. நன்றி.